நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஆமென். நான் அவர்களுக்கு செய்ய போகிறது எல்லாரும் கேட்பாங்க பாருங்க. அப்படி நான் இவங்களுக்கு இப்படி ஒரு நன்மை செய்யறது 4 பேருக்கு தெரிய வர்றதுல எனக்கு மகிழ்ச்சி இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு துதி இருக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. விசுவாசத்தோடு சத்தமாய் ஒரு விஷயம் கூட சொல்ல போறேன். எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. மறுபடியும் எனக்கு நன்மை, என் தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். பெற்றுக்கொள்வேன், சாட்சி சொல்வேன், மகிமைப்படுத்துவேன். சிறுமைப்பட்டது நிமித்தம் நீ மௌனமாயிருந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் அந்த சிறுமைக்கு நீங்களாக்கி கர்த்தர் நன்மை செய்து எல்லா கண்களுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார்.